Alhamdulillah. Alhamdulillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlilhu fala hadiya lahu. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடி இருக்கிறோம். நம்முடைய திருக்குர்ஆன் இதை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்ற பொழுது, ذَلِكَ نَتْلُوهُ عَلَيْكَ مِنَ الْآيَاتِ وَالذِّكْرِ الْحَكِيمِ. நபியே, நாம் உமக்கு ஓதி காட்டுவது வசனங்களையும் ஞானமிக்க அறிவுரையும் அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய வசனங்களை உமக்கு ஓதி காட்டுகிறோம், ஞானமிக்க அறிவுரைகளை உமக்கு சொல்லி காட்டுகிறோம். இந்த வேதம் ஒரு அறிவுரை என்று அல்லாஹ் சொல்கிறார். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்திலே இதனை நாம் பார்க்கலாம். இதே அத்தியாயத்தில் மற்றொரு இடத்திலே ஹாதா பயானுல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு விளக்கமாகவும் வஹுதன் நேர்வழியாகவும் வ மௌஇதத்துல் லில் முத்தகீன், இறைவனை அஞ்சுவோருக்கு அறிவுரையாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். ஆக நமக்கு அருளப்பட்டிருக்கக்கூடிய வேதம் அல் குர்ஆன், அது நமக்கெல்லாம் ஒரு சிறந்த அறிவுரையாக திகழ்கின்றது. அதனுடைய அறிவுரைகளில் இருந்து ஒரு 3 முக்கியமான அறிவுரைகளை இந்த உரையிலே நாம் எடுத்து சொல்ல இருக்கிறோம். முதலாவதாக, தொழுகைகளை நாம் பேணி தொழுது வர வேண்டும். இது குர்ஆன் நமக்கு கூறும் அறிவுரை. ஹாஃபிது அல ஸலவாத் வ ஸலாத்தில் உஸ்தா வ கூமு லில்லாஹி கானிதீன், நீங்கள் தொழுகைகளை பேணிக்கொள்ளுங்கள்,
நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுக்காக கட்டுப்பட்டவர்களாக, எப்போதும் கீழ்ப்படிந்தவர்களாகவே நீங்கள் நில்லுங்கள். அல்லாஹ் சொல்கிறான். சூரத்துல் பக்ரா 2வது அத்தியாயத்தில் இதனை நாம் பார்க்கலாம். நடுத்தொழுகைகளை பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். எல்லா தொழுகைகளையும் பேணிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதோடு நடுத்தொழுகையையும் பேணிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். நடுத்தொழுகை என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விளக்கத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்வது அது அசர் தொழுகை. அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி சஹீஹுல் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அகழ் போரின் போது நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருந்தோம். இணை வைப்போர்களுக்கு எதிராக அகழ் தோண்டுவதிலே மும்முரமாக நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்த போது அசர் தொழுகை தப்பிவிட்டது. இது குறித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆத்திரத்தோடு சொன்னார்கள், மல அல்லாஹு குபூரகும் புயூத்தகும், இந்த இணை வைப்பவர்களுடைய கபர்களையும் வீடுகளையும் அல்லாஹ் நெருப்பால் நிரப்புவானாக. அவர்கள் இந்த நடுத்தொழுகையை விட்டும் நம்மை திசை திருப்பி விட்டார்கள். அதுதான் அசர் தொழுகை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். சூரியன் மறைகின்ற வரை இந்த நடுத்தொழுகையை விட்டும் நம்மை திசை திருப்பி விட்டார்கள். அதான் அசர் தொழுகை அப்படின்னு சொல்றாங்க. ஆக தொழுகைகளை நாம் முறையாக பேணி தொழுக வேண்டும் என்பது இறைமார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவுரை, முக்கியமான ஒரு கட்டளையும் கூட. ஹுரைஸ் பின் கபீசா என்ற ஒரு நபித்தோழர் மதீனாவுக்கு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை தெரிந்து கொள்வதற்காக வருகிறார். அவர் அல்லாஹ்விடத்திலே ஒரு பிரார்த்தனையை முன்வைக்கிறார். இறைவா, நான் இந்த மதீனாவுக்கு வந்திருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வத்தில் வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு நல்ல நண்பனை எனக்கு ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கேட்டுட்டு அவர் செல்கிறார். அபூ ஹுரைரா அவருக்காக கிடைக்கிறார். அவருக்கு பக்கத்துல உட்கார்றாங்க. அவர் சந்தோஷப்படுறார். அபூ ஹுரைரா அவரிடத்திலே அவர் கூறுகிறார், நான் அல்லாஹ்விடத்தில் இப்படி பிரார்த்தித்தேன், எனக்கு ஒரு நல்ல நண்பரை தா என்று. அல்லாஹ் உங்களை எனக்கு தந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக தாங்கள் கேட்ட ஒரு செய்தியை எனக்கு நீங்கள் சொல்லித்தாருங்கள், அதன் மூலம் நான் பயன்பெற வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்ன அவ்வலமா யுஹாசபு பிஹில் அப்து யௌமல் கியாமத்தி மின் அமலிஹி ஸலாத்து. கியாமத் நாளில் மனிதன் முதலில் அவனுடைய செயல் குறித்து விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகைதான். அது சரியாகி விடுமானால் அவன் ஜெயித்து விடுவான், தப்பித்து விடுவான். ரெண்டையும் சொல்றான். அவன் ஜெயிச்சிருவான், அல்லாஹ்வுடைய தண்டையிலிருந்து தப்பித்து விடுவான். ஒயின் ஃபஸதத், அது சீர் கெட்டு விட்டால் ஃபகத் ஹாப வ ஹஸீர, அவன் தோற்று விடுவான், பேரிழப்புக்கு ஆளாகி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டினார்கள். திர்மிதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை தெரிந்து கொள்ள வேண்டும்,
என்பதற்காக அவர் வெகு தூரத்தில் இருந்து மதீனாவுக்கு வந்திருக்கிறார். அவருடைய ஆர்வத்தை பாருங்கள். இறைமார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆர்வம். இதுதான் நம் ஒவ்வொருவரிடத்திலும் இருக்க வேண்டிய ஒரு ஆர்வம். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய செய்திகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு என்ன வழி? எங்கெல்லாம் அந்த செய்தி கிடைக்குமோ அங்கெல்லாம் நாம் செல்வதற்கு ஆர்வம் காட்ட வேண்டும். அந்த ஹதீஸிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வது என்ன? தொழுகை, ஒரு அடியானுடைய தொழுகை முதல்ல அல்லாஹ் அதை தான் விசாரிப்பான். எல்லாத்தையும் விட்டுருவா. கொண்டா தொழுகையை கொண்டா எப்படி இருக்கிறது கொஞ்சம் செஞ்சு பாருங்க. நம்ம தொழுகையை அலட்சியம் செய்திருப்போம், பாழ்படுத்தி இருப்போம். ஒரு சின்ன காய்ச்சல் தலைவலி என்று சொன்னால் தொழுகைக்கு லீவ் போட்டுருவோம். ஆனால் அல்லாஹ் விசாரிக்கும் போது இத்தனை குளறுபடி இருக்கிறது உன்னுடைய தொழுகையில் என்று வருமானால் நாம் பேரிழப்புக்கு ஆளாகி விடுவோம், நாம் தோற்று விடுவோம். ஆனால் அந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் விசாரிக்கும் போது சரியாக செய்திருக்கிறான் என்று வந்தால் அடுத்த விசாரணை அவனுக்கு எளிதாக போய்விடும். இதே ஹதீஸ் மற்றொரு அறிவிப்பிலே இதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்க பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த செய்தி தபரானியிலே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மறுமையிலே ஒரு அடியானுடைய அமல் குறித்து முதலில் விசாரிக்கப்படுவது அவனுடைய தொழுகைதான். அது சீரடைந்து விட்டால் அவனுடைய மற்ற எல்லா அமல்களும் சீரடைந்து விடும் அந்த விசாரணையில. அது சீர்கட்டு விட்டால் அவனுடைய மற்ற எல்லா அமல்களும் சீர்கட்டு போயிடும். அடுத்த விசாரணைக்கு போகும்போது அவன் தப்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி அல்லாஹ் என்ன செய்வான்? கொடுத்துருவான். இவன் இதிலே தப்பு பண்ணியிருக்கிறான, தினசரி ஐவேளை தொழ வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டவன் இதிலேயே இத்தனை குளறுபடி வைத்திருக்கிறானே, இவனிடத்துல நாம என்னத்தை விசாரிக்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்வான்? அவனுடைய நிலைமைகளை கஷ்டமாக்கி விடுவான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எனவே தொழுகை மிக முக்கியமான ஒரு கடமை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதை நாம் பேணி அந்த கடமையை உணர்ந்து அதை பேணி நாம் கடைபிடித்து வர வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கும் இந்த தொழுகையிலே நாம் பயிற்றுவிக்க வேண்டும். நம்மளுடைய குழந்தைகளுக்கு தொழுகையை சொல்லிக் கொடுக்க வேண்டும். பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்களாக அவர்களை நாம் அனுதினமும் கண்காணித்து அவர்களை பக்குவப்படுத்தி பண்படுத்தி வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், முரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாஹ், உங்களுடைய குழந்தைகளை தொழுகையை கொண்டு ஏவுங்கள். வஹும் அப்னாஉ ஸப்இ ஸினீன், அவர்கள் 7 வயதை அடைந்திருக்கும் போது வக்ரிபூஹும் அலைஹா, அந்த தொழுகையை விட்டதற்காக அவர்களை அடியுங்கள். வஹும் அப்னாஉ 10 ஸினீன், அவர்கள் 10 வயதை அடையும் போது. 7 வயசு வந்துச்சுன்னா தொழுகையை கொண்டு ஏவ சொல்றாங்க. 10 வயது வந்துச்சுன்னா அடிக்க சொல்றாங்க. தொழுகையில ஏதாவது அவன் தவறு செய்தால், அதில் அலட்சியம் காட்டினால் அடிக்க சொல்றாங்க. வஃபர்ரிகு பைனஹும் ஃபில் மலாஜி, படுக்கையிலே அவர்களை பிரித்து வையுங்கள். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி பிரித்து அவர்களை படுக்கையில நீங்க வையுங்க அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி அபூதாவுதிலே இருக்கிறார். இப்ப பாருங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தொழுகையினுடைய பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் என்று சொன்னால், எந்த குழந்தை தொழுகை விஷயத்தில் சரியாக நடந்து கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களிடத்திலே சரியாக நடந்து கொள்ளும். அந்த குழந்தை படிப்பிலே உயர்நிலையை அடையும்.
எந்த குழந்தை தொழுகையை பாழ்படுத்துகிறதோ அந்த குழந்தை இடத்துல மோசமான நடவடிக்கைகளும் பெற்றோரை நிந்திப்பதும் படிப்பில் பின்தங்குவதும் தான் இருக்கும். இது ஆய்வுகள் சொல்கிறது. அரபு நாடுகள்ல என்ன செய்யறாங்க, சில அறிஞர்கள் ஆய்வு நடத்தி இருக்கிறாங்க, நமக்கு முன் சென்ற அறிஞர். அந்த ஆய்வனுடைய முடிவு இதுதான்: எந்த பிள்ளைகளிடத்தில் தொழுகை சரியாக இருக்கிறதோ அந்த பிள்ளைகளிடத்தில் படிப்பு சரியாக இருக்கும், பக்குவம் சரியாக இருக்கும், பெற்றோர்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்வார்கள். எந்த பிள்ளை தொழுகையை பாழ்படுத்துகிறதோ அந்த பிள்ளையிடத்தில் படிப்பு இருக்காது, படிப்பிலே பின்தங்குதல் இருக்கும், படிப்பிலே உயர்நிலையை அடைவது அவர்களுக்கு மிக கடினமாக இருக்கும். அல்லாஹ் சொல்கிறான், வஅகிமி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுவீராக, இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தினமாக தொழுகை மானக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் மனிதனை தடுக்கிறது. வலதிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வை நினைவு கூறுவதுதான் மிகப்பெரிய விஷயம். நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறுவது ஏதோ சாதாரண விஷயம் என்று எண்ணிவிடக் கூடாது, அதுதான் பெரிய விஷயம். ஒரு நாளைக்கு 5 டைம் அல்லாஹ்வை நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன், நீங்கள் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க, அறிந்து கொண்டிருக்கிறான். சூரத்துல் அன்கபூத் 29வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இது முதலாவது அறிவுரை. இரண்டாவது அறிவுரை என்ன? அல்லாஹ்வுக்கு மாறு செய்வதில் இருந்தும் பாவங்கள் புரிவதில் இருந்தும் நாம் விலகி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இதுதான் எல்லா தீமைகளுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு அடிப்படை காரணமாக அமைகிறது. நாம் இறைவனுக்கு மாறு செய்வது, பாவங்கள் புரிவது நமக்கு வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் தலையாய காரணம் அதுதான். நமக்கு வரக்கூடிய அத்தனை துன்பங்களுக்கும் தலையாய காரணம் அதுதான். அல்லாஹ் சொல்கிறான், லஹரல் ஃபசாத் ஃபில் பர்ரி வல் பஹர், இந்த பூமியில கரையிலும் கடலிலும், ரெண்டையும் சொல்றான், தரையிலும் கடலிலும் ஃபசாது அதிகமாகிவிட்டது, பரவலாகிவிட்டது, தீமைகள் பரவலாகிவிட்டது. காரணத்தை சேர்த்து சொல்றான், பிமா கசபத் ஐதின் நாஸ், மனிதர்களுடைய கரங்களின் விளைவால், அவர்கள் செய்த செயல்களின் விளைவால், அவர்கள் கைகள் செய்த செயல்களின் விளைவால் கடலிலும் தரையிலும் ஃபசாது, குழப்பங்கள், தீமைகள் பெருகி போய்விட்டன. இதெல்லாம் எதற்கு என்று சொன்னால், அவர்கள் செய்த அந்த செயலுடைய சில விளைவை அவர்கள் சந்திக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக. அவங்க பண்ற அந்த அக்கிரமம், அநியாயம், அந்த பாவம், அதனுடைய விளைவுகளில் சிலதை அவங்க அனுபவிக்கணும். அதுக்குத்தான் அவர்களாலேயே இந்த பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. ஜாலிக்க என்று அல்லாஹ் சொல்ல, அல்லகும் எர்ஜிஊன், இதில் இருந்து அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இது சூரத்து ரூம் 30வது அத்தியாயத்தில் இருக்கிறது. அப்போ நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம்? நமக்கு ஏற்படக்கூடிய தீமைகளுக்கு என்ன காரணம்? நாம் செய்கின்ற செயல்கள் தான். பாவங்கள், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வது, பாவங்கள் புரிவது, தீமைகள் புரிவது என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார். கடந்த காலத்துல பனி இஸ்ரவேலர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, லுஇனல்லதீன கஃபரு மின் பனி இஸ்ராயில், பனி இஸ்ரவேலர்களில் காஃபிர்கள் சபிக்கப்பட்டார்கள். அலா லிசானி தாவூத் வ ஈசா இப்னு மரியம், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாயால் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். நபிமார்களால் சபிக்கப்பட்டார், இந்த 2 நபிமார்களால். காரணம் என்ன? ذَلِكَ بِمَا عَصَوْا وَكَانُوا يَعْتَدُونَ, அவர்கள் மாறு செய்ததும் வரம்பு மீறியதும் தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான்.
இது சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்துல பார்க்கலாம். காரணம் என்ன? எதனால் அவர்கள் சபிக்கப்படுறாங்க? இந்த 2 முக்கியமான நபிமார்கள் வாயிலாக அவர்கள் மாறு செய்கிறார்கள், வரம்பு மீறுகிறார்கள். ஏன் அதை நமக்கு அல்லாஹ் சொல்லணும்? இது உங்களுக்கு தான். நீங்களும் இத்தகைய குற்றங்களை செய்வீர்கள் என்று சொன்னால், தீமைகள் புரிவீர்கள் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மாறு செய்வீர்கள் என்று சொன்னால், இதே சாபம் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் எச்சரிப்பதற்காகத்தான் இப்படி சொல்கிறான். அல்லாஹ் இந்த சாபத்தில் இருந்து நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும். அதே போல இன்னொரு வசனத்திலே சொல்கிறான், சூரத்துல் ஹாக்கா 69வது அத்தியாயத்துல, وَجَاءَ فِرْعَوْنُ وَمَنْ قَبْلَهُ وَالْمُؤْتَفِكَاتُ بِالْخَاطِئَةِ ஃபிரௌனும் அவனுக்கு முந்தைய கூட்டத்தார்களும் தலைகீழாக புரட்டப்பட்ட லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சமுதாயம் தீமைகள் புரிந்தன. என்ன தீமைகள்? ஃபஅஸவு ரசூல ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனுடைய தூதருக்கு அவர்கள் மாறு செய்தார்கள். ஃபஅஹதஹும் அஹதத்தர் ராபியா, அதனால் அவர்களை கடுமையாக அல்லாஹ் தண்டித்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அவனுடைய தண்டனை பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டான்ல. நாம பண்ற அநியாயத்துக்கும் அக்கிரமத்துக்கும் தீமைக்கும் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் மாறு செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்க மாட்டான். கடைசியில் ஒரு நேரத்தில் இவங்களை தண்டிப்போம் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில தண்டிப்பான். அந்த தண்டனையிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தில், ஃபல்யஹ்தரில் லதீன யுகாலிஃபூன அன் அம்ரி அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம். எப்படி நபியே, தம்முடைய இறைவனுக்கு மாறு செய்கின்றவர்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றவர்கள், அவனுடைய கட்டளைக்கு மாறு செய்கின்றவர்கள் அஞ்சிக் கொள்ளட்டும், எச்சரிக்கை உணர்வோடு நடந்து கொள்ளட்டும். அன் துஸீபஹும் ஃபித்னா அவ் யுஸீபஹும் அஸாபுன் அலீம், அவர்களுக்கு சோதனையோ அல்லது கொடிய வேதனையோ ஏற்பட்டு விடக்கூடும், பயந்து கிடக்கு என்று அல்லாஹ் எச்சரிக்கிறான். இல்ல அப்போ நாளை மறுமையில ஏற்படுறதே அல்லாஹ் சொல்றான், இல்லை வரும், அதை எதையோ ஒரு வகையில் அல்லாஹ் தருவான். அதனால எச்சரிக்கை வேண்டும். அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் நீங்கள் மாறு செய்யக்கூடாது, குற்றங்கள் புரியக்கூடாது, பாவங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் இதனை சொல்லி காட்டுகிறார். ஆக 2 ஒரு முக்கியமான ஒரு அறிவுரை இந்த குர்ஆனில் இருந்து நாம் முன்வைத்திருக்கிறோம். அடுத்து இன்னொரு முக்கியமான அறிவுரை என்னுடைய அடுத்த உரையிலே சொல்லி முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். 3வது முக்கியமான அறிவுரை, நற்குணங்களை நாம் பேணிக்கொள்ள வேண்டும். நற்குணம் என்பது நம்முடைய சொல்லிலும் இருக்க வேண்டும், செயலிலும் இருக்க வேண்டும். நம்முடைய சொல்லிலும் இருக்க வேண்டும், செயலிலும் இருக்க வேண்டும். அதான் நல்ல குணம்ங்கிறது. ஒரு முஸ்லிமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலக்கணம் சொல்லும் போது இதைத்தான் சொல்றாங்க. அல் முஸ்லிமு மன் சலிமன் நாசு மின் லிசானிஹி வ யதிஹி. முஸ்லிம் என்று சொன்னால் அவனுடைய நாவாலும் கரத்தாலும் மக்கள், பிற முஸ்லிம்கள் எப்படி இருக்கணும்? அச்சமற்று இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம்னா எப்படி இருக்கணும்? அவனுடைய நாவால் அவனுடைய கரத்தால் பிறருக்கு எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அப்படி ஒருவன் திகழ்ந்தால் அவன் தான் முஸ்லிம்ங்கிறான். முஸ்லிமுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய இலக்கணம் இது. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். அப்ப நம்மளுடைய குண ஒழுக்கம் அது சீரடைந்து இருக்க வேண்டும். சரியான குணத்தை நாம் கடைபிடிக்க கூடியவர்களாக திகழ வேண்டும்.
இது குர்ஆனுடைய அறிவுரை. அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். குல், நபியே சொல்லுங்கள், லி இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு சொல்லுங்கள், யகூலுல்லதி ஹிய ஹஸன், நல்லதைத்தான் அவர்கள் பேச வேண்டும். சொல்லுங்கள், அவர்கள் எதை பேசணும்? நல்லதான் பேசணும். இன்னும் ஷைத்தான யன்ஸிஉ பைனஹும், ஷைத்தான் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனையை ஏற்படுத்துவார். இன்ன ஷைத்தான கானலில் இன்சானி அதுவன் முபீனா, தினமாக ஷைத்தான் மனிதனுக்கு பகிரங்க விரோதியாவான். அதனால என்னுடைய அடியார்களுக்கு நீங்கள் சொல்லி வையுங்கள், அவர்கள் நல்லதைத்தான் பேச வேண்டும் என்று சூரத்துல் இஸ்ரா 17வது அத்தியாயத்தில் இதனை நாம் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒட்டி சொல்லுகிறாங்க, ஒமன் கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ ஃபல்யகுல் கைரன், அவர் நல்லதை பேசட்டும், அவுல் யஸ்முத், இல்லைன்னா வாய் மூடி இருக்கட்டும். வாயை திறந்தா உனக்கு நல்லதை பேச முடியாது அப்படின்னு நீ நினைச்சன்னு சொன்னா திறக்காத, அமைதியா இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யாரு அல்லாஹ்வையும் மறுமையும் நம்பிக்கை கொண்டிருக்கிறாரோ அவர், அந்த நம்பிக்கை இல்லைன்னா நீ என்னத்தையும் பேசிட்டு போங்க, அல்லாஹ் பார்த்துக்கிடுவான். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், மறுமையை ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம், அப்போ ஒழுங்கா நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். புகாரியில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேட்கப்படுகிறது, அதிகம் மனிதர்களை சொர்க்கத்தில் புகுத்துவது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறையச்சமும் நற்குணமும் தான் அப்படிங்கிறாங்க. ஏன் இப்படி சொல்றாங்க? ரெண்டையும் இணைச்சு சொல்றாங்க. இறையச்சம் என்பது அது அவனுக்கும் அவனுடைய இறைவனுக்கும் இடையே உள்ள விஷயங்களை சீர் செய்யக்கூடியது. நல்லொழுக்கம் என்பது அவனுக்கும் அடியார்களுக்கும் இடையே, ஏனைய மனிதர்களுக்கும் இடையே உள்ள அந்த பிரச்சனையை சீர் செய்யக்கூடியது. இந்த ரெண்டும் இணைந்து இருக்க வேண்டும். இறையச்சம் மட்டும் இருந்தால் போதாது, உனக்கும் உன்னுடைய இறைவனுக்கும் இடையே உள்ள விஷயங்களை நீ சரி செய்து கொண்டே போகின்றாய். ஆனால் உனக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய விஷயங்கள் நீ எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்று நீ நினைத்து விடாதே. அதுவும் சேர்ந்தால் தான் உன்னை அது சொர்க்கத்துக்கு இழுத்துச் செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இது திருமதியில இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதனை அறிவிக்கிறாங்க. அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில நம்மளுடைய அமல்கள் எல்லாம் நிறுக்கப்படும். அதுல நமக்கு நம்பிக்கை இருக்கிறது, நம்ம எல்லோரும் அதை ஏற்று இருக்கிறோம். ஒரு தராசு, அதுக்காக ஒரு தராசை அல்லாஹ் கொண்டு வருவான். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதற்கு 2 தட்டுகள் இருக்கும் என்று ஹதீஸ்ல வருகிறது. அதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாளை மறுமையில நற்குணத்தை விடவும் கனமானது எதுவும் இருக்க முடியாது. நாளை மறுமையில அந்த தராசில் வைக்கக்கூடிய அந்த பொருள் நற்குணத்தை விடவும் கனமானது எதுவும் இருக்க முடியாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வைன்ன சாஹிப ஹுஸ்னுல் ஹுல்க், ஏனென்று சொன்னால் நற்குணங்களை கடைபிடிக்கக்கூடிய ஒருவன் ல யபுலுகு பிஹி தரஜத சாஹிபி ஸௌமி வஸ்ஸலா, அதன் மூலமாக தொழுகை மற்றும் நோன்பாளிகளுக்கு இருக்கக்கூடிய, அதாவது இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய, பகலெல்லாம் நோன்பு நோக்கக்கூடியவனுடைய தரஜாவை, அந்தஸ்தை அவன் அடைந்து விடுகிறான். யாரு? ஒரு நல்ல குணத்தை உடையவன், நற்குணங்களை பேணி பாதுகாத்து வருபவன், அதன் மூலமாக பகலெல்லாம் நோன்பு நோர்த்து இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடியவன் அடைகின்ற அந்த அந்தஸ்தை அவன் அடைந்து விடுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அது தராசுல மிகப்பெரிய ஒரு பாரத்தை தான் ஏற்படுத்தும். இந்த செய்தி திருமதியில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த 3 முக்கியமான அறிவுரையை நாம் என்ன செஞ்சிருக்கோம், இப்ப முன்வைத்திருக்கிறோம். தொழுகைகளை பேணி தொழுவது, தீமைகளில் இருந்து அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் மாறு செய்வதிலிருந்து விலகி இருப்பது,
நல்ல குண ஒழுக்கங்களை